வணக்கம். என் பேர் சிவா. நான் ஒரு 24 வருஷமாக காவடி செய்கிறேன். இப்போல வந்துட்டு YDD சிவானா எல்லாத்துக்கும் தெரியும். கற்றுக்கிட்டது ராதாகிருஷ்ணன், அதாவது என்னோடய தாய் மாமா. அவர்கிட்ட தொழிலில் கற்றுக்கிட்டேன். என் மாமா ராதாகிருஷ்ணனோட வழிகாட்டலில் வந்துட்டு காவடி செஞ்சு பழகி நான் ஒரு 7-8 வயசுலேருந்து அவர் கூட பழகிக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு என்னோடய ஃபுல் டைம் வேலை இல்லை, பார்ட் டைம் வேலை தான் இது. அவர் பேரை காப்பாற்றுறதுக்காக வருஷத்துக்கு ஒரு காவடியாச்சும் போகணும்னு சொல்லி ஒரு பண்ணுக்காக ஒரு ஹாபியாக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தொழிலாக செய்யாமல் ஹாபியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு அதை ஸ்பாஞ்ச் பாய்க்கிறாங்க, மயிலாருக்கு விதவிதமான மெட்டீரியல் வேறு பாய்க்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இங்கே பாலிஸ்டின் மெயினாக பாய்க்கிறோம். இன்னொன்று ஈப்போவில் சிறப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவிழாவோ சரி தைப்பூசமோ சரி, ஈப்போவில் மட்டும்தான் ராத்திரிங்களில் வந்துட்டு தைப்பூசம் திருவிழா எல்லாம் ராத்திரியில் மெயினாக இருக்குது. மற்ற ஊரில் எங்கே போனாலும் திருவிழாங்க வந்துட்டு மத்தியானத்தோடு முடிஞ்சு. இப்போ நம்மளோட சிறப்பு அந்த லைட்டிங், அந்த பாலிஸ்டின் வேலை, இன்னும் நம்மளோட அந்த செதுக்கிற வேலைகள், அது வந்துட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது. வெளியே எங்கே போனாலும் இந்த செதுக்கிற வேலை இல்லை. அதாவது அந்த பாடலில் வந்துட்டு நம்மளோட காவடி ஒன்று அங்கே இடம்பெறணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம காவடியை வந்துட்டு நம்ம அங்கே எடுத்து இப்போ காவடி அது எப்படி எடுக்கிறாங்க, அந்த வழிமுறை என்னது, சேர்க்குறப்ப எப்படி இருக்கும், ஸோ அதை வந்துட்டு நம்ம அங்கே செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது நம்மளோட சிறப்பை பற்றி பாடுறதுக்கு வேறு இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஒவ்வொருத்தங்களும் ஒரு பாடலும் வந்தது வந்துட்டு ஒரு கோயிலை பற்றி ஒரு சாமியை பற்றி தான் வந்திருக்கு. இப்போது காவடி செய்கிறவங்கள வச்சு தனியாக ஒரு பாடலோ இல்லை இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ யாரும் செஞ்சதில்லை. இது வந்துட்டு ஒரு பெருமையான விஷயமா தான் இருக்குது. தொழிலாக எடுத்து செய்யணும்னு நினச்சா இதை செய்யலாம், இல்லை ஒரு நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் வந்துட்டு முக்கியமாக ஆர்வம் இருக்கணும். பொறுமையாக ஆர்வமாக இருந்தால் இதில் கண்டிப்பாக இதில் வந்து இதை ஒரு தொழிலாக வச்சு இதை செய்யலாம். ஆனால் இப்போ இளைஞருக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க இதுக்கு. இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வர்றவங்க காவடிங்கள் நிறையா வருது. படம் பிடிச்சி உங்கள் சோஷியல் மீடியாவில் ஏற்றுங்க. ஸோ யார் செஞ்சவங்கன்னு தெரிஞ்சால் அவங்களை டேக் பண்ணி போடுங்க. ஸோ அதாவது வந்துட்டு அதை செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வருமானமாக இருக்கும். இன்னொன்று காவடி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் வந்துட்டு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த தொழிலில் வந்துட்டு நான் யாரையும் காம்படிட்டராக பார்க்கல. அதாவது எல்லாமே வந்துட்டு இப்போ காவடி செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுதுன்னா அவங்க வந்து செய்வாங்க, அவங்களுக்கு உதவினா நம்ம போய் செய்வோம். ஸோ இந்த மாதிரி இப்போ SNT ராஜா அண்ணன், மாரி அண்ணன், இவங்களாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம காம்படிட்டர் யாரும் பார்க்கல, எல்லாம் வந்துட்டு ஒரே தொழிலில் இருக்கோம். எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உதவி செஞ்சுக்கிட்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்னை தொடர்பு கொள்ளணும்னா என்னோட டிக்டாக் ஐடி யுவர் ட்ரீம் டிசைனர், அதை நீங்கள் போயிட்டு செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் திரையில் வரும். ஸோ அதை நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, LMB ப்ரொடக்ஷன்லேருந்து கல்லுமலை கந்தனுக்கு காவடி ஆட்டம்னு சொல்லி பாட்டு வழியாக்குறாங்க. ஸோ பார்க்குற எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணுங்க, ஸோ வைரல் பண்ணுங்க. ஸோ உங்களோட சின்ன சின்ன ஷேர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பெரிய ஆதரவாக இருக்கும். இந்த ஆண்டு தைப்பூசத்துக்கு வர்றவங்க எல்லாத்துக்கும் முருகனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குன்னா, ஒன்று எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவாக நான் பார்க்குற ராதாகிருஷ்ணன் மாமா, அதோட SNT ராஜா அண்ணன், அதுக்கப்புறம் இங்கே என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருந்த நம்ம செபஸ்டி அண்ணன். இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். நன்றி, வணக்கம். கல்லுமலை கந்தனுக்கு காவடி ஆட்டம்.